இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னி லக்கினம், மீன ராசி, 3இல் ராகு மற்றும் சுக்கிரன், 4இல் சூரியன் மற்றும் புதன், 6இல் செவ்வாய், 7இல் குரு, சந்திரன் மற்றும் சனி, 9இல் கேது. குரு மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் உலகின் விவகாரங்களை ஆளும் முதல் 2 கிரகங்கள் என்று சொல்லலாம். அதற்கடுத்து ராகு வருகின்றார். சனி யூதர்களை ஆட்சி செய்வதாக கூறப்படுகிறது. இங்கு குரு மற்றும் சனியின் சேர்க்கை யூதர்களின் அரசனின் வருகையை அறிவிக்கின்றது என்று சொல்லலாம். மீன ராசியில் சனி மற்றும் குரு சேர்க்கை அது குறிப்பாக பாலஸ்தீனத்தை காட்டுகின்றது. அவரது தாய் மேரி இயேசுவை பிரசவிக்கும் போது கன்னியாக இருந்ததாக கூறப்படுகிறது. லக்னம் கன்னி ராசியில் அமைந்ததும் இதற்கொரு சான்று. பெத்லகேமில் இயேசு பிறந்தார். இது யூதர்கள் பெரும்பான்மையாக வசித்து வந்த யூதேயா தேசத்தில் இருக்கிறது. மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார். மரியாளும் சூசையும் நீண்ட பயணத்தின் பின் பெத்லகேமுக்குள் நுழையும் போதே மிகவும் சோர்வுற்றிருந்தனர். பயணத்தில் ஆடைகள் அழுக்காகி கசங்கியிருந்தன. மரியாள் மிகவும் சோர்வுற்று தான் பயணித்து வந்த கழுதையின் மீதே படுத்திருந்தாள். பெத்லகேமில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் யூதேயாவுக்கு வரிகட்ட வந்தவர்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. இருவரும் ஒவ்வொரு விடுதியாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தனர். எங்கேயும் தங்க இடம் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் தங்குவதற்கு கிடைத்த இடம் மாட்டு கொட்டகை. அந்த இடத்தில் தான் கடவுள் குழந்தையாக பிறந்தார். இந்த உலகத்தையே படைத்து பராமரிக்கின்ற இறைவனின் மகனுக்கு கிடைத்த இடம் இந்த எளிய இடம். மாட்டு தொழுவத்தை தன் பிறப்பிடமாக மனுமகன் தேர்ந்து கொண்டது தன்னை எளிமையின் நாயகனாக உலகுக்கு அறிவிக்கவே. மீட்பர் அரண்மனையில் அரசியின் வயிற்றில் தான் பிறப்பர் என்ற புரட்டு ஆட்சியாளர்களின் தீர்க்க தரிசனங்களை கடவுள் தன் பிறப்பின் மூலமே பொய் என்று காட்டினார். குரு, சனி மற்றும் செவ்வாய் இவர்களின் தொடர்பால் இந்த லக்னம் அதிக வலு அடைகின்றது. குரு பலமாக இருந்து லக்னத்தை பார்க்கின்றார். லக்னாதிபதி புதன் தனது நண்பனோடு மற்றொரு குருவின் வீட்டில் கேந்திரத்தில் இருக்கின்றார். அதே புதன் நவாம்சத்தில் சூரியனின் வீட்டில் இருக்கின்றார். லக்னத்தை சனி பார்க்கின்றார். இயேசு மிகவும் தனிமையில் வளர்ந்தார். சந்திரனுக்கு 10ஆம் வீடு சனியால் பார்க்கப்படுகிறது. லக்னத்துக்கு 10 புதனை சனி பார்க்கின்றார். 10ஆம் வீட்டை குருவோடு சேர்ந்து சனி பார்க்கின்றார். இவரது தொழில் தாழ்மையான வணிகத்தை சேர்ந்தது. அதாவது தனது சொந்த கைகளால் தச்சு வேலை செய்தார் என்று சொல்லலாம். லக்னத்துக்கு 10ஆம் வீடு மிதுனம், கைகளை குறிக்கிறது. சூரியன் தந்தை. லக்னத்துக்கு 3இல் சுக்கிரன், அதாவது 9ஆம் அதிபதி, தந்தையின் தொழிலை பின்பற்றினார் என்று சொல்லலாம். சனி குருவின் வீட்டில், 10ஆம் அதிபதி புதன் குருவின் வீட்டில். குரு மரத்தால் செய்யப்பட்டவற்றை குறிக்கும். சனி ராகு அவருக்கு தச்சு வேலையை கொடுத்தது. லக்னாதிபதி 4இல் கேதுவின் சாரத்தில் இருக்கின்றார். சாரத்தை கொடுத்த கேது ரிஷபத்தில் இருக்கின்றார். ரிஷபம் மாட்டு தொழுவத்தை குறிக்கும். ரிஷபம் ஆடு மாடு அடைக்கும் இடம், நெற்போர் அடிக்கும் இடம், கொட்டில்கள், பசுனிக்கும் இடங்கள், கால்நடைகள், குடிசைகள் போன்றவற்றை குறிக்கும். இங்கு கேது இருக்கின்றார். அவரை ஆன்மீக கிரகங்களான குருவோடு சேர்ந்த சனி தனது 3ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இது அவருக்கு ஆத்ம ஞானத்தை அளிக்கிறது என்று சொல்லலாம். புதன் கேதுவின் சாரத்தில் இருக்கின்றார். லக்னாதிபதியாகிய இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்பது நிரூபணமாகின்றது. அதன் மூலம் மனித வாழ்க்கையின் உள்ளார்ந்த புனிதத்தை எடுத்து காட்டினார் என்று சொல்லலாம். சந்திரனில் இருந்து 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் அவரோடு இருந்தவர்கள், அவரை பின்பற்றுபவர்கள் ஏழைகள், படிப்பறிவில்லாதவர்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. நவாம்ச லக்னத்தின் அதிபதி பல கிரகங்களுடன் தொடர்புடையவர். ராசியில் சனியின் பார்வை கேதுவுக்கு, அதே அம்சத்தில் சனி கேதுவோடு இருக்கின்றார். இந்த அமைப்பு இவரை தவசியாக்கியது.
உலகத்தை துறந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார். களத்திரகாரகன் சுக்கிரன் 23 டிகிரியில் இருக்கின்றார். ராகு 0 டிகிரியில் அவரை கடந்திருக்கின்றார். 21 டிகிரியை கடந்து விட்டார் என்று சொல்லலாம். இயேசுவின் தார்மீக தன்மை வெளிப்படுகிறது என்று சொல்லலாம். இயேசு 12 வயதாக இருக்கும்போது யோசேப்பும் மேரியும் இயேசுவை எருசலேமுக்கு அழைத்து சென்றனர். புதனின் தசா அவருக்கு 31 வயது வரை நீடித்தது. புத்திசாலித்தன கிரகம் புதன் மற்றும் அவரது காலத்தில் தான் இயேசு உள் ஆன்மீக அனுபவங்களையும் போராட்டங்களையும் அனுபவித்தார். பின்வந்த கேது தசா அவரது ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. அவர் நிறைய பங்களிப்புகளை செய்தார். கேது தசாவின் ஆரம்பம் இயேசு தனது பிரசங்கத்தை சேமன் ஆன் தி மவுண்ட் என்ற பெயரில் வழங்கினார். 3 ஆண்டுகள் வரை பிரசங்கம் செய்தார். லக்னத்துக்கு 6ஆம் வீடு கும்பம். அங்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி வர்க்கோத்தமமாக இருக்கின்றார். எதிரிகளை தோற்றுவித்தார். செவ்வாய் வலிமையாக இருப்பதால் தீவிரவாதத்துடன் செயல்படும் எதிரிகளை குறிக்கிறது. இந்த செவ்வாய் இந்த அமைப்பில் இருந்து லக்னத்தை பார்க்கின்றார். இது சிலுவையில் அறையக்கூடிய தொடர்பை ஏற்படுத்துகிறது. செவ்வாய் யுத்தத்தை குறிப்பவர். குரு பரலோகத்தை குறிக்கின்றார். காலபுருஷனுக்கு கன்னி ராசி 6வது ராசி. வம்பு, நோய், எதிரி, கடன், வழக்கு போன்றவற்றை குறிக்கிறது. அதன் அதிபதி புதன் தனுசு ராசியில் விரியாதிபதி சூரியனுடன் இருக்கின்றார். அது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. அவருக்கு குணப்படுத்தும் சக்திகளை கொடுத்ததென்று சொல்லலாம். தனுசு ராசி ஆசிரியர்கள், பூசாரிகள், குணப்படுத்துபவர்கள், கோவில், தேவாலயம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களை வழிநடத்துபவர்களை குறிக்கிறது. சூரியன் துன்பங்கள், நோய்களை நீக்கும் ஆற்றல் கொண்ட ஆன்மா. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வலுவான ஏற்றம் மற்றும் அதன் அதிபதிகள் குணப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளனர். அதை அவர்கள் மனித குலத்தின் நலனுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் நலனுக்காக பயன்படுத்தும் குணப்படுத்தும் சக்திகளை அளித்து அவர்களை நோய்களிலிருந்து துன்பங்களிலிருந்தும் விடுவித்தார் என்று சொல்லலாம். மீனத்தில் சனி, சந்திரன், குரு. இது நல்ல வழிகாட்டி, உளவியலாளர், குணப்படுத்தும் சக்திகளை கொண்ட பக்தியுள்ள ஆத்மாவை குறிக்கிறது. தத்துவ வாழ்க்கை மற்றும் தெய்வீக சேவையை நடத்துபவர் இவர்கள். இவர்கள் இறந்த பிறகும் பூமியில் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும். யாதகர் தனது வேலையில் தெய்வீக மத வழியை, நம்பிக்கையை பின்பற்றினார் என்று சொல்லலாம். கேது தசா முடிவில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவரது மரணம் சித்திரவதையால் நிகழ்ந்தது என்று சொல்லலாம். இதற்கு காரணம் அஷ்டமாதிபதி செவ்வாய் 6இல் பகை வீட்டில் இருந்து தனது சாரத்திலேயே இருந்து லக்னத்தை பார்க்கின்றார். உபய லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானம். அங்கு அதன் அதிபதி வலுவாக ஆயுள்காரகனோடு சேர்ந்து லக்னத்தை பார்க்கின்றார். சந்திரனில் இருந்து லக்னத்தை பார்க்கின்றார். சந்திரன் 11ஆம் இட மரகஸ்தானத்துக்கு உரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரனுக்கு 3இல் கேது இருக்கின்றார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்குரியவர் சுக்கிரன். அவர் லக்னத்துக்கு 3இலும் 2க்கு 2இலும் இருக்கின்றார். அவர் ராசிக்கு 3 மற்றும் 8க்குரியவர். குரு மற்றும் சந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இது கூறிய மன உணர்வு மற்றும் நேர்மையான நடத்தை ஆகியவற்றை குறிக்கிறது. கிறிஸ்துவின் 10 கட்டளைகளில் ஒன்று கொலை செய்யாதே என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். சந்திரனுடன் சனியின் சேர்க்கை கிறிஸ்துவின் சாந்தம், அடக்கம் மற்றும் இரக்கத்தை இது குறிக்கிறது. சக்தி வாய்ந்த 2 கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கின்றன. மக்களிடையே இவரது புகழ் இன்றும் நீடித்திருக்கிறது. அவரது பிரம்மச்சரியம் மற்றும் களங்கமற்ற நல்லொழுக்கம் ஆகியவை சுக்கிரனின் நல்ல தன்மையால் குறிக்கப்படுகின்றன. ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகை வீட்டில் இருக்கின்றார். அங்கு வர்க்கோத்தமமாக இருக்கின்றார். அதோடு அவர் பார்வை லக்னத்துக்கு விழுகின்றது. ஆயுள்காரகன் சனி நேரெதிராக இருந்து லக்னத்தை பார்க்கின்றார். லக்னத்துக்கு செவ்வாய் சனி சேர்க்கை. இவரது மரணம் வன்முறை கும்பலால் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்தார் என்று சொல்லலாம்.